தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொடநாடு கொலை வழக்கில் சிஎஸ்ஓக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு விசாரணை குழு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது கடந்த ஜனவரி 19ஆம் தேதி சசிகலா கொடநாடு எஸ்டேட் வந்தபோது பங்களாவில் உள்ள அறைகளை பார்த்துவிட்டு ஏதாவது கேட்டாரா என போலீசார் கேள்வி எழுப்பினர். ஆனால் சசிகலா எதுவும் கேட்கவில்லை என நடராஜன் கூறியுள்ளார். மேலும் கணினி ஆபரேட்டர் தினேஷ்குமார் தற்கொலை குறித்தும் நடராஜனிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மாலை 6:30 மணிக்கு விசாரணை நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரப்பெருமாளை விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மார்ச் 11ஆம் தேதி நேரில் ஆஜராகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் அப்பொழுதைய பாதுகாப்பு பிரிவில் ஆய்வாளராக இருந்த கனகராஜ் இறுதியாக விபத்தில் உயிரிழந்த கார் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியது தொடர்பாகவும் அவர் தனது செல்போனை இதுவரை ஒப்படைக்காதது குறித்து உயர் அதிகாரியாக இருந்த வீரப்பெருமாளிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.